நீங்க ஒரு சோசியல் மீடியா அப்படி இல்லைன்னா ஒரு பொதுவான இடத்துல ஒருத்தரை பத்தி ஃப்ராடுன்னு தவறான பொய்யான தகவல் சொல்றது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால உங்க மேலே ஒரு போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அஃபென்ஸுக்கு பேரு டிஃபமேஷன். டிஃபமேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பொய்யான தகவலை பரப்புறதுனால அவரோட பேரு, சொசைட்டியில் அவருக்கு இருக்கிற மரியாதை எல்லாமே கெட்டு போறது தான் டிஃபமேஷன். இது பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா, அதுல செக்ஷன் 356 டிஃபமேஷனை பத்தி தெளிவா சொல்றாங்க. இந்த அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா அந்த அஃபென்ஸுக்கு ஏற்ற மாதிரியான அபராதம் விதிக்கிறாங்க, அப்படி இல்லை இரண்டுமே சேர்த்து கூட விதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் நாம் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா, நம்ம சொல்கிறதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அது டிஃபமேஷனில் வராது. அதனால் நமக்கு பேச்சு சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்களோட நற்பெயரை கெடுக்கக்கூடாது, கெடுக்கவும் முடியாது. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே யோசித்து பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகீழாகவே மாற்றிடலாம்.